ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் பூருக்கு. பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரம்ஜான் இஃப்தார் ரெசிபி வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். கீமாவில் வந்து நம்ம வந்து வடை மாதிரி வந்து செஞ்சுருக்கிறோம். சிக்கன் கீமா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதில் 1 kg இருக்கும். சிக்கன் கீமாவுக்கு நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 2 பெரிய வெங்காயம், ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் இதில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். நான் இதில் எதுவுமே வந்து வேறு மாவு எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு இது வந்து பைண்டிங் ஆகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் இதில் வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்க முடியும். இதில் என்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம். நான் வந்து வரமல்லி எடுத்திருந்தேன். இது வந்து 1 டீஸ்பூன் இருக்கும். இதுக்கு வந்து குறைன்ட்டு நான் வந்து அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், ரொம்ப வந்து மாவாக இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா சிக்கன் தந்தூரி மசாலா பவுடர். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ப மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன். இந்த லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். பிரியாணி மசாலாவுக்கு தான் கரம் மசாலா போட்டு சொல்கிறாங்க. 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. கொஞ்சம் அதிகமாக கூட போட முடியும், நல்லாவே இருக்கும். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு தேவையான அளவு இதில் கரியாண்டர் லீவ் போட்டுங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன் சாப்டு கரியாண்டர் லீவ். இதுக்கு நல்லா வந்து நம்ம வந்து தண்ணி எதுவுமே போடக்கூடாது. இதுக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து பிசைஞ்சிக்கிட்டோம். இது வந்து நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுடுங்க. இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெய் வந்து தடவிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உண்டைங்களாக வந்து செஞ்சுக்கலாம். ரொம்பவும் பெருசு இல்லை, ரொம்பவும் சின்னதில்லை, மீடியம் சைஸாக வந்து செஞ்சு வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து உண்டைங்களாக வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ண பிறகு எனக்கு வந்து ஒரு 16 உண்டைங்க இருக்கும் கிடச்சிது. எண்ணெய்க்கு வந்து நான் தேவையான அளவு போட்டு சூடு பண்ணிக்கிட்டேன். கையில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம வடைக்கு கொஞ்சம் தடிமனாக தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சு போடணும். அதிகமாக வந்து எண்ணெய் போடணுன்ட்டு இல்லை, ஷெலோ ஃப்ரையாட்டம் நம்ம வந்து செய்ய போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து தட்டி அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து இதுக்கு வந்து வேக வச்சுட்டு இருக்கிறோம். போட்டதுமே வந்து திருப்பாதீங்க. ஒரு பக்கம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த வடை இதில் வந்து வேக போகிறதில்ல, ஒரு 50% தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். மறுபடியும் இதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணக்குள்ளே இது வந்து வேக வைக்க போகிறோம். 2 பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆகக்குள்ளே நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த வடையினுடைய டேஸ்ட்டு சாப்பிடக்குள்ளே நல்லாயிருக்கும். பாருங்கள், கிட்டேயே இருந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இது வச்சு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த வடையெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆகக்குள்ளே நம்ம வந்து அந்த டேஸ்ட்டு தந்தூரி சிக்கன் ஆட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும், கபாப் ஆட்டம். மீதி இருக்கிறதும் வந்து அதே மாதிரி வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டில் என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுமோ அதே ஸ்டெப் தான் வந்து இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம வந்து இப்போ செஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெயில் அதே எண்ணெய்க்கு மறுபடியும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து தாளித்து விட போகிறோம். எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் வந்து வானலில் இருக்கும், அதிகமாகவும் தேவையில்லை. இப்போ இந்த வடை எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். சிம்லேயே இப்போ வந்து இருக்கட்டும். பாருங்கள், நான் வந்து சிம்லா மிர்ச்சி வந்து 2 ரகம் எடுத்திருந்தேன். ஒன்று வந்து மஞ்சள் கலர், ஒன்று வந்து பச்சை கலர். இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் இருக்கும், ஒரு 2 வெங்காயம். இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன்.
இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். தக்காளி பெருசாகவே ஒரு 2 தக்காளி வந்து எடுத்துருந்தேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 கூட வந்து போட முடியும். இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணி அதுவும் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இது மேலேயே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து இந்த வெஜிடபிளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க, அதிகமாக வந்து போடாதீங்க, ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதுக்கு மூடி வச்சு நம்ம வந்து விட்டுடலாம், வேகட்டும். இது பாருங்கள், நம்ம வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து திறந்துருக்குறோம். இப்போ 2 கரண்டிங்க வச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நடுவில் அப்பப்போ வந்து கிளறியும் கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு இதுக்கு மூடி வச்சு அப்பப்போ கிளறி கொடுத்துருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ வந்து உள்ள ஜூஸியாக வந்து அந்த ஜூஸுங்கெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம வந்து சிக்கன் வடை வந்து நம்ம வந்து வறுத்து எடுக்கக்குள்ளே 50% தான் வேக வச்சுருந்தோம். அந்த 50% மீதி இங்கே வேகக்குள்ளே அதுலேருந்து தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம போட்ட தக்காளி அதுலேருந்து வந்த ஜூஸுங்க எல்லாமே பாருங்கள் நல்லா வந்து இந்த கோட்டிங் ஆகிருக்கு மேலே. இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக வந்து உங்களுக்கு இந்த வெஜிடபிள்னுடைய ஜூஸ் வந்து வரக்குள்ளே அவ்வளோ டேஸ்ட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம வந்து இந்த கீமா வடைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து சிம்மில் வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சோம். இந்த மாதிரி வந்து நம்ம வேக வைக்கக்குள்ளே ஃபுல்லாக இந்த சிக்கன் வந்து இப்போ வந்து வெந்துடுச்சு. இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து நானோட சப்பாத்தியோட ரொம்பவே வந்து செம காம்பினேஷனாக இருக்குங்க. இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து எடுக்கக்குள்ள இந்த வந்த கோட்டிங் கோல்டன் ப்ரௌனாக இருந்துச்சு இல்லைங்களா, பாருங்கள் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வடை நம்ம வந்து இதில் தந்தூரி மசாலா போட்டதால் இது வந்து ஜூஸி தந்தூரி சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருக்குங்க சாப்பிடக்குள்ள. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா என்ஜாய் யூர் ஃபுட்.